வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நியூ லெசன் பார்க்க போறோம். லெசன் நேம் லெட்ஜர். இதுக்கு முன்னாடி ஜர்னல் என்ட்ரி தேர்ட் லெசன் பார்த்தோம் இல்லையா? அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப், ஜர்னலோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றது தான் இந்த லெசன். ஸோ இதை நம்ம ஈஸியாவே பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான லெசன் தான் இந்த லெசன். ஃபர்ஸ்ட் லெட்ஜர் அப்படின்னா என்ன? டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? முதல்ல நம்ம தேர்ட் லெசன்ல டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த டிரான்சாக்ஷன்றது என்னது? அதாவது சோல்டு குட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட். நம்ம ஒரு குட்ஸை ஒரு பொருளுக்கு விற்கிறோம். கேஷ்க்கு விற்கிறோமா இல்லை கிரெடிட்டுக்கு விற்கிறோமா? இல்லை ரிசீவ்ட் கமிஷன் ஆஃப் 5000 பை கேஷ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸா கொடுப்பாங்க இல்லையா? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த டிரான்சாக்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதோட ஜர்னல் அண்ட் சப்சிடியரி புக்ஸ் பார்த்தோம். ஜர்னல் என்ட்ரி எப்படி போடணும், அதோட ரூல் என்ன, கோல்டன் ரூலை எப்படி பேஸ் பண்ணி ஜர்னல் என்ட்ரிஸ் போடுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது தேர்ட் ஸ்டெப், லெட்ஜர். ஓகேவா? இந்த லெட்ஜர்ல இப்ப நம்ம மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லெட்ஜர் இஸ் நோன் அஸ் பிரின்சிபல் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதுதான் ரொம்ப முதன்மையான முக்கியமான புக்கு அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் a book which contains all set of accounts, namely personal, real and nominal accounts. So இந்த லெட்ஜர் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸும், அக்கௌண்ட்ஸை நம்ம எப்படி பிரிச்சோம்ப்பா? மூணா பிரிச்சோம். பர்சனல், ரியல், நாமினல். இந்த மூணு டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸுமே இந்த லெட்ஜர்ல இருக்கும். அக்கௌண்ட்ஸ் வைஸ் பேலன்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் ஃப்ரம் த லெட்ஜர். இந்த லெட்ஜரை பொறுத்தளவு அக்கௌண்ட்ஸ் வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியரா எடுத்துக்கலாம். சப்போஸ் சேல்ஸ் அக்கௌண்ட்டை பத்தின பர்டிகுலர்ஸ் வேணுமா, சேல்ஸ் அக்கௌண்ட்டை மட்டும் பார்த்தா போதும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டோட பர்டிகுலர் வேணுமா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸை மட்டும் பார்த்தா போதும். கமிஷன் அக்கௌண்ட் பார்க்கணுமா, கமிஷனை மட்டும் பார்த்தா போதும். எல்லாத்தையும் மிங்கிள் ஆயிருக்கிற இந்த ஜர்னல் என்ட்ரியை போய் பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. The accounts are prepared based on journal entries passed. இந்த லெட்ஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லெசன்ல ஜர்னல் போட்டோம் இல்லையா? அதை பேஸா வச்சுதான் அந்த என்ட்ரி எப்படி போட்டோம், எப்படி பாஸ் பண்ணுன்றத பொறுத்துதான் அதை பேஸ் வச்சு இங்க நம்ம லெட்ஜர் போட போறோம். ஓகே, லெட்ஜர் போட போறோம். அதுக்கு முன்னாடி அதோட யூட்டிலிட்டிஸ் என்ன, ஏன் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போடுறோம் அப்படின்றத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குவிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் அக்கௌண்ட். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த அக்கௌண்ட்டை பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போய் பார்த்தோம்னா சீக்கிரமாவே நமக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துட முடியும். செகண்ட் ஒன், கண்ட்ரோல் ஓவர் பிசினஸ் டிரான்சாக்ஷன். அதாவது இப்ப நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தோம்னா எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு சேல்ஸ் கேஷ்க்கு பண்ணிருக்கோம், எவ்வளவு கிரெடிட்டுக்கு பண்ணிருக்கோம். கிரெடிட் அதிகமா பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து இப்போ ஒரு அலர்ட் ஆயிக்கலாம். இல்ல நம்ம சேல்ஸ் வந்து நிறைய கிரெடிட் கொடுத்துருக்கோம், இப்படி கொடுத்தோம்னா நமக்கு கேஷ் உள்ள சீக்கிரமே வராது. அதனால நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் கொடுக்கறத நிப்பாட்டணும் அப்படின்னு நம்மளோட டிரான்சாக்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் ஒன், ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட். இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸோட செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம், லெட்ஜர்னு வந்திருக்கோம். இதோட அடுத்த ஸ்டெப் ட்ரையல் பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னமா, ஜர்னல். அந்த ஜர்னலை பேஸா வச்சுதான் லெட்ஜர் போட போறோம். இந்த லெட்ஜரை பேஸா வச்சுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பான ட்ரையல் பேலன்ஸ் போட முடியும். அந்த ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு நான் 5வது லெசனா வரும். தென் ஃபோர்த் யூட்டிலிட்டி இஸ் ஹெல்ப் டு ப்ரிப்பேர் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த லெட்ஜர் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னது, நம்ம பிசினஸோட ஃபினான்ஸ் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, இன்னும் ஃபினான்ஸ் ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நமக்கு தேவைப்படுமா அப்படின்ற எல்லாமே இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாதான் நமக்கு தெரியும். அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த லெட்ஜர் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் இப்போ ஃபர்ஸ்ட் யூட்டிலிட்டி சொன்னோம் இல்லையா, குவிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏ பர்டிகுலர் டேட் அப்படின்னு சொன்னோம். ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட் ஹெல்ப்ஸ் டு get all information about a particular account like sales, purchase, machinery. ஒரு கிளான்ஸா என்ன பண்ணிக்கலாம்னா இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே இது உங்களுக்கு சொன்னேன், டாபிக்ஸ் ஹெட்டிங் சொல்லும் போது மட்டும் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், there are several transactions with a debtor. நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும். நமக்கு ஒரு பிசினஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் ஜர்னல் என்ட்ரிஸ்ல வரும். ஒரு நாளைக்கு 50 டிரான்சாக்ஷனும் பண்ணலாம். The net amount due from a debtor can be known from the ledger account. Maybe இப்போ எக்ஸாம்பிளா டெட்டார் எடுத்துக்கோங்க. டெட்டார்னா நமக்கு கொடுக்க வேண்டியவங்க. ஓகேவா? இப்போ இந்த நாளைக்கு நமக்கு எவ்வளவு பேரு டெட்டார் இருக்காங்க, எவ்வளவு நமக்கு அமௌண்ட் வெளியில இருந்து வர வேண்டியிருக்கு அப்படின்னா
நம்ம எல்லா ஜேர்னல் என்ட்ரியும் போய் ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரியா பார்த்து அதுல டெட்டாஸ் யார் யார் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க தனித்தனியா பாக்குறத விட லெட்ஜர் அக்கௌண்ட்ல போய் டெட்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்றத ஒண்ணு ஓபன் பண்ணி பார்த்துட்டோம்னா ஈஸியா நமக்கு அதோட பேலன்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, so quick information about a particular account. Then second utility is control over business transaction. Business transaction என்ன பண்ணிக்கலாமா, கண்ட்ரோலா வச்சுக்கலாம். From the ledger balances extracted a thorough analysis of account balances can be made which helps to have control over the business transaction. தரவா எல்லா அக்கௌண்ட்டை பத்தியும் நம்ம வச்சிருக்கிறதுனால லெட்ஜர்ல நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிசினஸ் டிரான்சாக்ஷனையே நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கலாம். தேர்ட் யூட்டிலிட்டி இஸ் ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட். இப்போ ஜேர்னல் இருந்தா லெட்ஜர் போட்டோம் இல்லையா, சோ இந்த லெட்ஜரை பேஸா வச்சுதான் இந்த பேலன்சஸ்ல இருந்துதான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போட முடியும். With the balances of ledger accounts, trial balance can be prepared to check the arithmetical accuracy of entries made in the journal and ledger. So trial balance பார்த்தாலே ஜேர்னல்ல எவ்வளவு இருக்கும் லெட்ஜர்ல எவ்வளவு இருக்குன்றத ஃபைனலா ட்ரையல் பேலன்ஸை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தென் யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெட்ஜர்ல fourth one helps to prepare financial statement அப்படின்னு பார்த்தோம். From the ledger balances extracted, financial statements can be prepared. எவ்வளவு நமக்கு ஃபினான்ஷியலா இருக்கு ஃபார் அசர்டைனிங் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் பொசிஷன். நம்ம பிசினஸ் இப்ப ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கா லாஸ்ல போயிட்டு இருக்கா, இன்னும் நம்ம எவ்வளவு அமௌண்ட் அடிஷனல் கேபிட்டலா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணா ஈஸியா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தென் ஃபார்மட் ஆஃப் த லெட்ஜர். இப்ப நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, இதோட ஃபார்மட் எப்படி நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம நோட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. உனக்கு முன்னாடி நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல லெஃப்ட் சைட் டெபிட், ரைட் சைட் கிரெடிட். ஓகேவா, இதை இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா டெபிட் சைடு இஸ் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைடு இஸ் இன்கம். ஸோ நம்ம ரைட் சைடை இன்கம் எடுத்துக்குவோம், லெஃப்ட் சைடை எக்ஸ்பென்சஸா எடுத்துக்குவோம். இதோட ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட் மேல போடணும். என்னமா போடணும், லெட்ஜர் அக்கௌண்ட் யாரு என்ன லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம், பர்ச்சேஸ் அக்கௌண்டா, சேல்ஸ் அக்கௌண்டா, கேபிட்டல் அக்கௌண்டா, கமிஷனா, என்ன அக்கௌண்ட் போட போறோமோ அந்த அக்கௌண்டோட நேம். தென் டெபிட், கிரெடிட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். தென் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப். ஜேஎஃப் மீன்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ. தென் அமௌண்ட், டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். இப்போ நான் திரும்ப உங்களுக்கு அகைன் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். டேட், இந்த டேட் காலம்ல என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் இன் திஸ் காலம். இந்த காலம்ல நம்ம எப்ப அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றோமோ அந்த டேட். தென் பர்டிகுலர்ஸ், the account debited or creditors is recorded. இந்த பர்டிகுலர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், டெபிட் பண்ண போறோமா, கிரெடிட் பண்ண போறோமா. இப்ப டெபிட் சைட் நம்ம பர்டிகுலர்ஸ் போடுறோம் அப்படின்னா 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். 2 அப்படின்னு போட்டு தான் நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணணும். தென் கிரெடிட் சைடு இப்ப நம்ம பர்டிகுலர்ஸ்ல என்ட்ரி போட போறோம் அப்படின்னா பை போட்டு அந்த பர்டிகுலர்ஸ் என்ன அப்படின்றத எழுதணும். இதான் பர்டிகுலர்ஸ் காலம்க்குரிய ஃபார்மேட். தென் ஜேஎஃப். ஜேஎஃப் மீன்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ, the page number of the journal. இதுக்கு முன்னாடி என்னமா போட்டிருந்தோம், ஜேர்னல். ஜேர்னல்ல இருந்து எடுத்துதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், லெட்ஜர் போட போறோம். சோ இந்த லெட்ஜர் பர்டிகுலர்ஸ் இருக்கு இல்லையா, இங்க ஒரு பர்டிகுலர்ஸ் எழுதுவோம். அந்த பர்டிகுலர்ஸ் ஜேர்னல்ல எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்றதுதான் இந்த ஜேஎஃப்ல போடுவோம். இது இப்ப நமக்கு அக்கௌண்ட்ஸ் நம்ம 11th 12th படிக்கும் போது நமக்கு இது வராது. நம்ம படிக்கும் போது இந்த சிஸ்டம்லாம் கிடையாது. நீங்க வேலைக்குன்னு பின்னாடி போகும்போது லெட்ஜர், ஜேர்னல் இதெல்லாம் போடும்போது அந்த பேஜ் நம்பரை பார்த்து இங்க எடுத்து போடணும். தென் அமௌண்ட். இந்த அமௌண்ட் காலம்ல the amount of the transaction is recorded. அந்த டிரான்சாக்ஷன் என்ன அமௌண்ட்டுக்கு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். தென் இப்போ ஜேர்னல் பார்த்துட்டோம். இப்போ லெட்ஜர்னா என்னன்னு பார்த்தோம். அதோட ஃபார்மேட் ஒரு ஷார்ட்டா இப்ப நம்ம பார்த்திருக்கோம். நீங்க அக்கௌண்ட்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜேர்னலுக்கும் லெட்ஜருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஜேர்னலுக்கும் லெட்ஜருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அப்படின்ற பேசிஸ்ல பார்ப்போம். ஜேர்னல் as and when transactions are take place, entries are made in journal. எப்ப ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதோ அப்பயே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணிடுவோம். பட் லெட்ஜர் அப்படின்னு பார்க்கும்போது மேபி போஸ்டட் எய்தர் ஆன் த சேம் டே ஆர் அட் த எண்ட் ஆஃப் a specified period such as weekly or fortnightly, especially when subsidiary books are maintained. லெட்ஜரை பொறுத்தளவு எப்ப நம்ம என்ட்ரி போடுவோன்றதே சொல்ல முடியாது. மறுநாள் போடலாம், இல்ல 1 வீக் கழிச்சு போடலாம், இல்ல சப்சிடரி புக்ஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன்லயும் நம்ம போடலாம்.
உடனே லெட்ஜர் ஓபன் பண்ணுவோமா டிரான்சாக்ஷன் நடந்த உடனே அப்படின்னா அப்படிலாம் நமக்கு அவசியம் கிடையாது. தென் செகண்ட் என்ன பேசிஸ்ல இருக்குன்னா ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கார்டிங். அந்த பேசிஸ்ல பார்த்தோம்னா ரெக்கார்டிங் இன் த ஜேர்னல் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஜேர்னல் தான் முதல்ல, டிரான்சாக்ஷனுக்கு அடுத்து அந்த டிரான்சாக்ஷனை 3 அக்கௌண்ட்டுக்கு கீழே எந்த அக்கௌண்ட்டு கீழே வருதுன்னு பார்க்கணும். ரியல், பர்சனல், நாமினல், இந்த 3ல எங்க வருதுன்னு பார்க்கணும். தென் அதுல ரூலை அப்ளை பண்ணி ஜேர்னல் என்ட்ரிஸை ஃபர்ஸ்ட் போட்டுருணும். தென் லெட்ஜர் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஸ்டெப் விச் இஸ் டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் என்ட்ரிஸ் மேட் இன் த ஜேர்னல். ஜேர்னல்ல எப்படி நம்ம என்ட்ரி போட்டிருக்கோமோ அதை பேஸா வச்சுதான் லெட்ஜர்ல போட போறோம். ஆர்டர் ஆஃப் ரெக்கார்டிங், என்ன ஆர்டர்ல இதை ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா entries are made in the chronological order, that is date wise in the order of occurrence. என்ன டேட்ல நடந்துச்சோ அந்த டேட் வைஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் டேட் போட்டு அப்புறம் 25 போட்டு அதுக்கப்புறம் 15th நடந்தது அதுக்கப்புறம் 8th நடந்தது அப்படிலாம் ஆர்டர் மாத்தி மாத்திலாம் வரக்கூடாது. டேட் 1ல இருந்து 31 வரைக்கும் ஆர்டரா என்னென்ன டேட்ல எப்படி நடந்ததுன்றத போடணும். தென் லெட்ஜர் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் அக்கௌண்ட் வைஸ். அக்கௌண்ட் வைஸ் நம்ம லெட்ஜர் போடுவோம், டேட் வைஸ் போட மாட்டோம். தென் இன்னும் நமக்கு டிஃபரன்ஸ் வந்து முடியல. நெக்ஸ்ட் பேசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்ல ஜேர்னல் போடுவோம் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் இன் ஜேர்னல் இஸ் கால்ட் ஜேர்னலைசிங். இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஜேர்னல் எழுதுவோம்ல அதுக்கு பேரு ஜேர்னலைசிங். பட் லெட்ஜர் நம்ம எழுதுவோம்ல ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், அந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு பேரு போஸ்டிங். ஏன்னா அதை நம்ம புதுசா ரெக்கார்ட் பண்ணல, இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணியிருந்த ஜேர்னலைசிங்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா லெட்ஜருக்கு போஸ்ட் பண்றோம். தென் facilitating preparation of trial balance. Amount from journal does not serve as the basis for preparing trial balance. இதுல இருக்கிற அமௌண்ட்டை வச்சு trial balance போட முடியாது. But ledger balances serve as the basis for preparing trial balance. But ledger வச்சு என்ன பண்ணலாம், நம்ம trial balance போடலாம். Then basis of entries. Entries in the journal are made on the basis of source document. இந்த ஜேர்னல் என்ட்ரியோட பேசிஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சோர்ஸ் டாக்குமெண்ட், அதாவது வவுச்சர், ரிசிப்ட், பில்லு இப்படின்னு சொல்லி நிறைய சோர்ஸ் டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். தென் லெட்ஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்டிங் இஸ் டன் இன் த லெட்ஜர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி. அகைன் அண்ட் அகைன் சொன்ன மீனிங் தான் வருது, ஜேர்னல்ல இருந்து எடுத்து நம்ம லெட்ஜர் போட போறோம். தென் நெட் பொசிஷன். நெட் பொசிஷன் ஆஃப் அன் அக்கவுண்ட் கேன் பி அசர்டைன்டு ஃப்ரம் ஜேர்னல். நெட் பொசிஷன் என்ன இந்த அக்கௌண்டோடது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஜேர்னல்ல இருந்து பார்க்கலாம். நெட் பொசிஷன், the net position of an account cannot be ascertained from journal. ஜேர்னலை பார்த்து நம்ம பிசினஸோட நெட் பொசிஷனை பார்க்கலாமா, ஒரு அக்கௌண்டோட நெட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமான்னா பார்க்க முடியாது. இட் cannot ascertained. பட் லெட்ஜரை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம can be ascertained from the ledger account. நெட் பொசிஷன் என்னன்றத லெட்ஜர்ல இருந்து நம்மளால அசர்டைன் பண்ணிக்க முடியும். தென் ப்ரொசீஜர் ஃபார் போஸ்டிங். இப்போ ஜேர்னல்ல இருந்து லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஜேர்னல்னா என்ன, லெட்ஜர்னா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லொகேட் த லெட்ஜர் அக்கவுண்ட் தட் இஸ் டெபிட்டட் இன் த ஜேர்னல் என்ட்ரி. ஓபன் த ரெஸ்பெக்டிவ் அக்கவுண்ட் இன் த லெட்ஜர். அதாவது ஜேர்னல் என்ட்ரியில ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் எழுதி போலையா, டெபிட் பண்ணிருப்போம் ஒரு அக்கௌண்ட், அதை எடுத்து அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கணும். என்ன அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கணும். இஃப் ஆல்ரெடி நாட் ஓபன், சப்போஸ் ஏற்கனவே நம்ம ஓபன் பண்ணிருந்தோம்னா இப்ப நம்ம ஓபன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் இன் த டாப் மிடில். நான் ஏற்கனவே ஃபார்மேட்ல சொன்னேன் இல்லையா, என்ன அக்கௌண்டோ அதை டாப்ல நடுவுல எழுதணும். இஃப் ஆல்ரெடி ஓபன், லொகேட் த அக்கௌண்ட் ஃப்ரம் த லெட்ஜர் இண்டெக்ஸ். ஏற்கனவே ஓபன் பண்ணியிருந்தா லெட்ஜர் இண்டெக்ஸை எடுத்து மட்டும் வச்சுக்கிட்டா போதும். Now entries are to be made on the debit side of the account. இப்போ நம்ம டெபிட் சைடு என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப், record the date of the transaction in the date column on the debit side of that account. ஸோ என்ன நம்ம டெபிட் போடுறோமோ அதுக்கு டெபிட் சைட்ல நம்ம டேட் என்னன்றது ஒரு காலம் இருக்கும், அந்த காலம்ல டேட்டை ரெக்கார்ட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் இஸ் record the name of the account credited in the journal with the prefix to in particulars column. particulars columnல கிரெடிட் என்ன பண்ணணுமோ அதை to போட்டு ஸ்டார்ட் பண்ணி particulars எழுதணும். then fourth step, record the amount of the debit in the amount column. amount columnல என்ன எழுதணும், எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை amount columnல எழுத போறோம். fifth step, locate the ledger account is
credited in the journal entry. Ledger accountல நம்ம என்ன பண்ணணும், journal entryல என்ன credit பண்ணிருக்கோமோ அதையும் நம்ம ஓபன் பண்ணணும். Open the respective account in the ledger. If already not open பண்ணல அப்படின்னா ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஓபன் பண்ண அவசியம் இல்ல. Write the name of the account in the top middle. என்ன வேணுமோ அதை நம்ம டாப் மிடில்ல என்ன அக்கௌண்ட்ன்றதை எழுதிக்கணும். If already opened, locate the account from the ledger index. லெட்ஜர்ல இண்டெக்ஸ்னு முன்னாடி ஒரு காலம் இருக்கும். அதுல என்னென்ன அக்கௌண்ட்லாம் எந்தெந்த பேஜ் நம்பர்ல ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம இண்டெக்ஸ்ல எழுதி வச்சிருப்போம். அந்த இண்டெக்ஸை பார்த்து பேஜ் நம்பரை ஃபைண்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா போதும். Now entries are to be made on the credit side of the account. இப்ப credit side நம்ம என்ட்ரியை மேட் பண்ணிக்கலாம். Record the date of the transaction in the date column. Record the name of the account debited in the journal entry. அங்க எதை டெபிட் பண்ணாமோ அதை இங்க நம்ம லெட்ஜர்ல கிரெடிட் பண்ண போறோம். In particulars column with the prefix by. கிரெடிட் சைடு என்ன பண்ணணும், பை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். And write the amount in the amount column. எவ்வளவு அமௌண்ட்டோ அதை அமௌண்ட் காலம்ல எழுத போறோம். சோ இதுக்கு முன்னாடி ஃபார்மட் அப்படின்றதுல நம்ம ஃபார்மட்டை ஷார்ட்டா பார்த்தோம். இப்ப ப்ரொசீஜர் அப்படின்ற டாபிக் கீழே என்ன ப்ரொசீஜர்ல நம்ம இப்ப லெட்ஜர் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஜேர்னலும் லெட்ஜரும் ஓபன் பண்ணி ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இப்போ ஜென்ரலா ஜேர்னல் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டேட் போடுவோம், இங்க ஜேர்னல் என்ட்ரியோட டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரி போடுவோம், இங்க பர்டிகுலர்ஸ் போடுவோம், டெபிட் கிரெடிட் போடுவோம். இப்போ சப்போஸ் 2015ல ஜனவரி 15 கேஷ் அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 25,000. இப்போ ப்ரொசீஜர் படி இங்க நான் சொல்றேன். ஜெனரல் லெட்ஜர்ல சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. கேஷ் இருக்கா ஃபர்ஸ்ட், சோ இங்க நம்ம கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இங்க டேட் ஜனவரி 15, சோ ஜனவரி 15. இங்க பர்டிகுலர்ஸ்ல என்ன பண்ணணும்னா சேல்ஸ்னு எழுதணும். இந்த 25,000 டெபிட்ல இருக்கா, அதனால இங்க கொண்டு வந்து நம்ம டெபிட் சைடு எழுதிக்கணும். இங்க சேல்ஸ் கிரெடிட்ல இருக்கு 25,000, சோ சேல்ஸ் அக்கௌண்ட் ஒன்னு ஓபன் பண்ணணும். அதுல கிரெடிட் சைடு 25,000 கொண்டு வரணும். ஓகேமா, இங்க டெபிட்ல இருந்தா இங்கேயும் டெபிட் சைட்ல ஒன்னும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, கிரெடிட்ல இருந்தா அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி சேல்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இதை கிரெடிட் சைட் கொண்டு வந்திருக்கோம். புரியுதா? சோ இந்த ஃபார்மட்ல தான் இப்ப நம்ம லெட்ஜர் க்ளோஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ பாத்துருங்க. லெட்ஜர் அக்கௌண்ட்டை உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல லைவா போர்டுல எழுதி போட்டு உங்களுக்கு சொல்லி தரேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஜர், யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெட்ஜர், ஃபார்மட் ஆஃப் த லெட்ஜர், difference between journal and ledger, and procedure for posting. லெட்ஜர் போஸ்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நீங்க எடுத்துக்க வேண்டிய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒன்லி தியரி தான் பார்த்திருக்கோம். இந்த ஃபார்மட்டை உங்க அக்கௌண்ட்ஸ் நோட்ல போட்டு வச்சுக்கோங்க. தென் யூட்டிலிட்டிஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர், இந்த கொஸ்டின்ஸை படிச்சு எழுதி பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்.